Hello everyone, good evening. So yes, audio clear irka, screen visible irka. Shall we start now? Shall we start now? Just audio check பண்ணிக்கலாம். So audio clear இருந்தா we can start. Hello. Yeah, can you hear me? Yeah, can you hear me? Okay. So yes, before moving further, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம் முடிச்ச அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணுற பிளானில் இருந்தோம். பட் ஐ ஹாவ் அ 2 year old குட்டி பையன். அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் 103 degree கிட்ட போயிடுச்சு. ஸோ மெடிக்கலி எனக்கு கொஞ்சம் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். ஸோ அதனால் என்னால் சட்டுன்னு வந்து ஆன்லைன் வர முடியல, லைவ் வர முடியல. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரில் இருந்ததுனால ஸோ சாரி ஃபார் த டிலே. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸ் NEET 2026ஓட ஃபிசிக்ஸ் பேப்பர் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் பர்சனலி பார்த்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்து ஈஸி டு மாடரேட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், சம்ஹவ் நல்லா படிச்சிருந்தீங்க, யூஆர் 700+ எய்ம் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஈஸியாக தான் இருந்திருக்கும். பட் கொஞ்சம் நம்மள மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட் ரேஞ்சில் நம்ம இந்த கொஷின் பேப்பரை ப்ளேஸ் பண்ண முடியும். ரொம்ப டஃப்பான கொஷின்லாம் சொல்ல முடியாது. மேபி ஒரு 1 or 2 கொஷின்ஸ் ரொம்ப டஃப் ரேஞ்சில் வந்திருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஈஸி டு மீடியம் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி, இப்போ வந்து நம்ம ஆன்சர்ஸ் 1 by 1 பார்த்துடலாமா? யா, ஸோ ஆர் யூ ரெடி? ஷல் வி ஸ்டார்ட் நவ்? சரி, ஸோ எஸ், உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படியே கொஷின் பேப்பர்லேருந்தே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் இஸ் டேக்கன் அஸ் யூனிட்டி. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட்டை சியை வந்து எப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க? 1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. C = 1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இஃப் லைட் டேக்ஸ் 6 minutes 40 seconds டு ரீச் எர்த் ஃப்ரம் த சன். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? 6 minutes 40 seconds. 6 minutesனால் என்னது? அது ஒரு 360 seconds ப்ளஸ் ஒரு 40 seconds. அப்போது T வந்து இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, T = எவ்வளோ வந்திருக்கு? 400 seconds அது வந்து ட்ராவல் ஆகிருக்குது. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இன் த நியூ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் த எர்த், அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு C × T, அவ்வளோதான். ஸோ 1 × 400 seconds, தட் இஸ் 400 meter. 400 meter தான் இங்கே ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். 400 meter தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. 1 second. கடகடன்னு பார்த்துடலாம். யா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே கிளாஸில் சால்வ் பண்ண ஒரு ஃபார்முலா. யங்ஸ் மாடுலஸ் வந்து என்னது? FL/A∆L. அதுக்கடுத்தது கம்ப்ரசிபிலிட்டி. ஸோ கம்ப்ரசிபிலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? 1/Δp × Δv/V இல்லையா? கம்ப்ரசிபிலிட்டி. பல்க் மாடுலஸ் வந்து இது. பல்க் மாடுலஸ் அண்ட் கம்ப்ரசிபிலிட்டி ஆர் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ ஓகே, பாய்சன் ரேஷியோ நமக்கு தெரியும். ஸோ எஸ், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சால்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏக்கு வந்து 2, ஏக்கு 2 போட்டிருக்குது இல்லையா? ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4 அண்ட் டிக்கு 1. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து கோட் நம்பர் 11 ஐ கெஸ். யா, ஃபார் திஸ் பர்டிகுலர் கோட் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட பர்டிகுலர் கோடுக்கு ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கலாம். கீழே ஆப்ஷன்ஸுமே மாறுது ஒவ்வொரு கோடுக்கும். ஸோ வேல்யூஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் ஆஸ் பர் யோர் கோட் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இங்கே வந்து ஆப்ஷன் 4 நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த கோடுக்கு. யா, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஷல் வி மூவ் ஆன்? ஸோ எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜில் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 கொஸ்டின் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபிசிக்ஸில். அதுவும் என்னங்கிறது நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லிடுறேன். யா, ஸோ எஸ், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த கரண்ட் I in the circuit shown below is. கரண்ட் I கொடுத்துட்டாங்க. ஆல் டயோட்ஸ் ஆர் இன் ஐடியல் அண்ட்
ஆல் டயோட்ஸ் ஆர் ஐடியல் அண்ட் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஐடியலாகவும் இருக்குது, ஐடென்டிக்கலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து இங்கே என்பி மார்க் பண்ணலாமா? மார்க் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? பி, இது வந்து என் பாசிட்டிவ் நெகட்டிவ், இது வந்து என் பி அண்ட் ஹியர் பி என் அண்ட் ஹியர் என் பி. கரெக்டாக? ஸோ இப்போ என் சைடு வந்து ஹையர் பொட்டென்ஷியல் எதுலாம் இருக்குது? இதில் என் சைடு ஹையர் பொட்டென்ஷியல் இருக்குது, இதில் என் சைடு வந்து ஹையர் பொட்டென்ஷியல் கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ எதெல்லாம் என் சைடு வந்து ஹையர் பொட்டென்ஷியல் கூட கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ரிவர்ஸ் பயாஸ்னு சொல்லுவாங்க. பி சைடு ஹையர் பொட்டென்ஷியல் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது ஃபார்வர்ட் பயாஸ் இல்லைங்களா. ஸோ இங்கே நம்ம ஃபார்வர்ட் பயாஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் வரும்? இது ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு சர்க்கியூட் அண்ட் இப்படி ஒரு நான் ஃபார்வர்ட் பயாஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்வளோ? 4 Ohms அண்ட் இது வந்து எவ்வளோ? இது அண்ட் இது எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிறது மட்டும் இது வந்து 2 Ohm, 4 Ohm 2 Ohm, இது வந்து 10 volts. ஸோ இதை மட்டும் எடுத்துட்டு இப்போ வந்து என்னது? இந்த 2 R இருக்கு இல்லையா, 2 R எப்படி இருக்குது? கனெக்டட் இன் ரெசிஸ்டன்ஸ், கனெக்டட் இன் parallel. ஸோ parallel சர்க்கியூட்டுக்கு R ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? R1 into R2 divided by R1 plus R2. ஸோ இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 4 cross 2 divided by 4 plus 2. 4 cross 2 வந்து 8, 8 by 4 plus 2 வந்து 6, 8 by 6 is equal to 4 by 3. 4 by 3 ரோ வந்திருக்கும், ஓம் வந்திருக்கும், 4 by 3 ஓம் இல்லைங்களா. ஆர் ஈக்குவலண்ட். அண்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் ஐ தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது? வி பை ஆர். ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ வி என்னது? 10. அப்போ 10 divided by 4 by 3. 10 divided by 4 by 3 அப்படின்னா என்னது? 30 by 4. 30 by 4 அப்படின்னா என்னது? 15 by 2. 15 by 2 ஆம்ஸ்ங்கிறது தான் ஆன்சர். Option 4 is the answer here. Option 4 is the answer here. Clear? So next, fourth question பாருங்க. Fourth question. The angular speed of a flywheel is increased from 600 rpm to 1200 rpm in 10 seconds. ஸோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 10 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, பட் இங்கே ரெவல்யூஷன்ஸ் per மினிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஆர்பிஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம கிளாஸ்லேயுமே லாஸ்ட்டில் சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணணும்? நம்ம ஆர்பிஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும்? டபிள்யூ ஒமேகா ஐ. ஒமேகா இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னாச்சு? 600 rpm. அப்போ 600 rpmனா 600 divided by 60 போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 10 rps. கரெக்டா? அதே மாதிரி ஒமேகா ஃபைனல் இவ்வளவு 1200. அப்போ 1200 by 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20 rps. அண்ட் இப்போ என்னென்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் டியூரிங் திஸ் டைம் ஃபைனலாக. ஓகேங்களா. இதுலேருந்து இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுங்க. ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ப்ளஸ் 10 ப்ளஸ் 20 by 2. அப்போ என்ன வரும்? 15 rps தான் ஆவரேஜ் இல்லைங்களா. 15 rps ஆவரேஜ். ஸோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 15 rps, டைம் வந்து 10 seconds. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் வரும்? 150 ரெவல்யூஷன்ஸ் வரும். 150 ரெவல்யூஷன்ஸ் வரும். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? For a simple pendulum having time period t, the variation of kinetic energy with the time t is represented by என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் பெண்டுலம் எப்படி இருக்கும்ப்பா? இந்த மாதிரி நமக்கு சிம்பிள் பெண்டுலம் வந்து இது மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அதோட வேரியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி போயிட்டு இப்படி வந்து திரும்ப இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் மீன் பொசிஷன் அண்ட் இதெல்லாம் என்னது? வேர்ஜ் பொசிஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². அப்போ வெலாசிட்டி எங்கெல்லாம் இந்த மீன் பொசிஷன்ஸ்லாம் எப்படின்னா வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும்போது அங்கெல்லாம் கைனடிக் எனர்ஜியும் மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே வந்துட்டு கார்னர்ஸ்லாம் வந்து வெலாசிட்டி 0 இருக்குது. போய் எண்டில் போய் நிற்கும் போது என்ன ஆகிடும்? இந்த இடத்துல வெலாசிட்டி v = 0 ஆகிடும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த எண்டில் v = 0 ஆகிடும். அப்போ எங்கெல்லாம் v = 0 ஆகுதோ அங்கெல்லாம் கைனடிக் எனர்ஜியும் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். பட் நெகட்டிவ்க்கு போகவே இல்லை. கரெக்டாக? மேக்ஸிமம் ஆகுது 0 ஆகுது, மேக்ஸிமம் ஆகுது 0 ஆகுது. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் 1 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஆப்ஷன் 2 வந்து மேலேயும் கீழேயுமா போயிட்டே இருக்குன்றாங்க, அப்படி இல்லை, ஒரே மேக்ஸிமம் தான் ரீச் ஆகிட்டே இருக்குது. ஆப்ஷன் 3 பாருங்கள், நெகட்டிவ்க்கே போகலை ஆப்ஷனில், அண்ட் வேல்யூஸும் என்னது? மேக்ஸிமம் 0 இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். கான்செப்ட் புரியுதா? நெக்ஸ்ட் கொஷின் number 6 பாருங்க. A resistor is connected to a battery of 12 volt EMF
and internal resistance வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 ohmsனு கொடுத்துருக்காங்க. if the current in the circuit is 0.6 ampere the terminal velocity terminal voltage of the battery என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ this is like ஒரு resistor, இதை வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து the current passing. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டில் நான் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது விஏ மைனஸ் பிவி. அப்போ டெர்மினல் வோல்டேஜ் வி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இ மைனஸ் ஐஆர். ஸோ இ மைனஸ் ஐஆர். ஸோ இ வேல்யூ என்ன, இஎம்எஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 volts. அப்போ 12 மைனஸ் ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.6 இன்டூ இந்த ரெசிஸ்டரில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2 ohms. ஸோ இன்டூ 2 டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். V is equal to E minus IRங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த சம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் 12 minus 1.2 which is 10.8 volt. 10.8 volt. Option 4 is the answer. 10.8 volt. Option 4 is the answer. Okay. So next வந்துட்டு என்ன அப்படின்னா a flask. A flask contains argon and chlorine in the ratio 2:1 by mass. ஸோ ஆர்கான் இருக்குது, குளோரின் இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க 27 degree Celsius. த ரேஷியோ ஆஃப் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட். ஸோ விஆர்எம்எஸ் நம்ம கடைசியாக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். இதுவுமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். ஸோ நமக்கு என்ன தெரியும், விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3RT by m. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரின் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்துடைய மாசஸ் மட்டும் தான் நமக்கு தெரியுது. அப்போது இதிலிருந்து ஐ கேன் சே விஆர்எம்எஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எம்மா. விஆர்எம்எஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எம்மா. அப்போது விஆர்எம்எஸ் ஆஃப் ஆர்கான் டிவைடட் பை விஆர்எம்எஸ் ஆஃப் குளோரின் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், ரூட் எம் ஆஃப் குளோரின் divided by root m of argon. ஏன்னா inverse proportional. ஸோ mass of chlorine இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 70 and molecular mass atomic mass of argon என்ன கொடுத்துருக்காங்க 40. ஸோ 40 சொல்லிட்டீங்க அப்படின்னா இதை வந்து 2√10 ஆயிரும். 2√10 கரெக்டாக. அண்ட் இது வந்து என்னது ரூட் ஆஃப் 7 இன்ட்டு ரூட் ஆஃப் 10ன்னு போடலாம். ஸோ ரூட் 10 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து √7/2. √7/2 is the answer. √7/2 is the answer. So next a ray of monochromatic light is passing through an equatorial prism ABC as shown in the figure. The refracted ray QR is parallel to its base P. So the refracted ray QR the refracted ray and QR is parallel to the base BC. Correctங்களா? And the angle of incidence is 50 degree. Then angle of deviation என்னன்னு கேட்குறாங்க. angle of incidence வந்து இதுதான் angle of incidence. ஸோ இது வந்து 50 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ angle of deviation அது வந்து என்ன, இது ஒரு கிளியா டெல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், angle of deviation is equal to angle of incidence plus angle of emergence minus angle of the prism. ஸோ அப்போ angle of incidence எமர்ஜென்ஸும் இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது, ஏன்னா இது சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது I plus I 2I minus Aன்னு போடலாம். ஸோ I வந்து 50, அப்போ 100 டிகிரி minus angle of the prism என்னது இந்த 60 டிகிரி. So 100 minus 60 degree which is 40 degree is the answer. 40 degree is the answer. Option 3. Option 3. Simple. இல்லையா? Then match the following பாருங்க. E is equal to h nu. So E is equal to h nuங்கிறது எதை குறிக்குது, energy of photon. Energy of photon இது நமக்கு தெரியும் இல்லையா. E is equal to h nuங்கிறது it denotes energy of photon. And diffraction, interference இதெல்லாம் வந்து என்னது wave nature இல்லையா. லைட்டுடைய wave nature தான் நம்ம என்ன சொல்லுவோம், diffraction, interferenceலாம் சொல்ல போகிறோம். And lambda is equal to h by pங்கிறது de Broglie wavelength equation. And finally Compton effectங்கிறது வந்து particle nature of light குறிக்குது. ஸோ அப்போ ஏக்கு வந்து 4 and B வந்து 3, C வந்து 1 and D வந்து 2. So option 4. Option 4 is the answer here. So let's move on to the next question. In the first excited state of hydrogen atom, the energy of its electron is 3.0 electron volt. The radial distance of the electron from the hydrogen nucleus in this case is approximately என்னன்னு கேட்டிருக்காங்க, வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து ஹைட்ரோஜன் ஆட்டமில் அதனுடைய ஏனோட் வேல்யூ என்னவாக இருக்கும். ஸோ ஃபார்முலா இஸ் Rn is equal to n square A0. ஸோ Rn நமக்கு வந்து Rn தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. the radial distance from the hydrogen nucleus in this case என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ n ஸ்கொயர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ வந்து என்னது
ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லியாச்சுனாலே செகண்ட் ஆர்பிட்டில் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொன்னால் இட் மீன்ஸ் த செகண்ட் ஆர்பிட்டில் நடக்குது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னது, எந்த ஆர்பிட்ங்கிறது, அப்போ 2, என்னுக்கு வந்து 2, அப்போ 2 ஸ்கொயர் இன்டூ A0ஓட வேல்யூ என்னது, ஹைட்ரோஜன் ஆட்டமுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் A0ஓட வேல்யூ வந்து 0.53 ஆங்ஸ்ட்ராம், தட் இஸ் 0.53 into 10 power minus 10. ஸோ அப்போ என்னது 4 into 0.53 வந்துடும், இங்கே 10 power minus 10 வந்துடும். 4 into 0.5 இதில் இந்த ஐஜேலாம் எல்லாம் போட்டு பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நீளமான ஸ்டெப்பில் பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் டேரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் நீங்கள் போர்ஸ் மாடல் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த R² is equal Rn is equal to n square A0 போட்டிங்கன்னா சிம்பிளாக ஒன் ஸ்டெப்பில் இந்த கொஸ்டினை நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ 4 into 0.5 போட்டிங்கன்னா என்ன வரும், 2.1. ஸோ 2.1 into 10 power minus 10 meters. So 2.1 into 10 power minus 10 meters. Option 3 is the answer. Option 3 is the answer. எல்லாமே direct answers தான், just formulas என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். கான்செப்ட் தெரிஞ்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறீங்க. So a box of mass 15 kg is kept on a floor of a stationary trolley. The coefficient of static friction between the box and அப்போ ஒரு என்னது ஒரு ஸ்டேஷனரி ட்ராலி இருக்குது. அந்த ட்ராலியில் வந்து என்ன வச்சுருக்காங்க, ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸோட மாஸ் வந்து என்ன இருக்குது, 15 kg இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் மியூ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.12 கொடுத்துருக்காங்க. மியூ வேல்யூ 0.12 கொடுத்துருக்காங்க. கீப்பிங் த பாக்ஸ் இன் ஸ்டேஷனரி ஸ்டேட் ஓவர் த ட்ராலி. த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் with which the trolley can be moved horizontally. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதோட சூடோ ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகும். இப்போ சூடோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னா சூடோ ஃபோர்ஸ் வந்து நான் இப்போ எம்ஏன்னு எடுத்திருக்கேன்னு வைங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னது, மியூ இன்டூ எம்ஜி, கரெக்டுங்களா. அப்போ எம்எம் கேன்சல் ஆகிடும். ஐ எம் கெட்டிங் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னா மியூஜி, ஏ இஸ் ஈக்குவல் டு மியூஜி, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ ஆக்சலேஷன் தான் கேட்டிருக்காங்க. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மியூக்கு வந்து 0.12 கொடுத்துட்டாங்க, ஜி வந்து 10 எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 0.12 இன்டூ 10 போட்டிங்கன்னா 1.2, 1.2 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் 4 1.2 தான் ஆன்சர். ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 5 கெப்பாசிட்டர்ஸ் C1 C2 C3 C4 இது எல்லாமே என்னது, C1 C2 C3 C4 இது எல்லாமே சேர்ந்து இது எல்லாத்தோட வேல்யூஸும் ஈக்குவல் தான், 10 மைக்ரோஃபேரட். அண்ட் C5 வந்து என்னதுன்னா 2.5 மைக்ரோஃபேரட். இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸில் வந்துட்டு இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது அதோடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ தீஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் இன் சீரீஸ். ஸோ அப்போ இதோடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் C டிவைடட் பை N. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன வேல்யூ தான் இருக்குது, இந்த 10 தான் இதோடைய C இல்லைங்களா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ 10 மைக்ரோஃபேரட் டிவைடட் பை எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குது அது பிரியுது, 4. அப்போ 10/4 இஸ் ஈக்குவல் டு என்னது 2.5 மைக்ரோஃபேரட். அண்ட் அகெயின் இப்போ என்னென்னா இந்த 2.5 மைக்ரோஃபேரடும் நம்மளுடைய இந்த 5 மைக்ரோஃபேரடும் பேரலில் இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா. ஸோ இந்த 2.5ம் 5ம் பேரலில் இருக்கிறதா அர்த்தம். அண்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபைனல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஃபைனலி என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து என்னது நம்ம கண்டுபிடிச்ச இந்த C ஈக்குவலன்ட் கரெக்டாக, இது கூட இந்த C5 கனெக்ட் ஆகிருக்கும், இப்படி பேரலில் கனெக்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. இது ரெண்டும் சேர்ந்து இந்த 5 வோல்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும், இப்படி தானே இருக்கும் ஃபைனலாக. ஸோ அப்போது இது அவ்வளவு சேர்ந்து இந்த C ஈக்குவலண்ட்டை கொடுக்குது. இப்போ C ஈக்குவலன்ட் வந்து 2.5, C5 வந்து எனக்கு C5ஓட வேல்யூவும் அகெயின் என்னது 2.5 தான், C5ஓட வேல்யூவும் 2.5. அப்போ இது ரெண்டுக்குமான ஃபைனல் ஈக்குவலண்ட் என்ன, ஃபைனல் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது பேரலில் இருக்குதுங்கும் போது என்னது டேரெக்டாக ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2.5 + 2.5 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 5 மைக்ரோஃபேரட். 5 மைக்ரோஃபேரடுங்கிறது தான் என்னது அதோடைய ஃபைனல் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 5 மைக்ரோஃபேரட் கண்டுபிடிச்சாச்சா. அதுக்கு அடுத்தது சார்ஜஸ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர், இப்போ எனக்கு சார்ஜ் ஆன் இந்த 5th கெப்பாசிட்டருக்கு மட்டும் நான் சார்ஜ் கண்டுபிடிக்கணும் வைங்க. சார்ஜ் ஆன் 5th கெப்பாசிட்டர் என்னவா இருக்கும், Q இஸ் ஈக்குவல் டு C இன்டூ V கரெக்டாக. சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையுமே என்னது இது 2.5 அண்ட் இது ஒவ்வொன்றுக்குமே என்னது 2.5 தான் நம்ம வந்து பிரிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் சார்ஜ் என்னவா இருக்கும்னா இன்டூ V. அப்போ 2.5 இன்டூ இந்த 50 வோல்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 2.5 இன்ட்டு 50 போடும்போது 2.5ங்கிறது 10/4. அப்போ 10/4னா 50, 500/4 which is 125 மைக்ரோஃபேரட் இல்லைங்களா. அப்போ சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர் எல்லாத்துலேயுமே எப்படி தான் ஈக்குவலாக டிஸ்பியூட் ஆயிருக்கும்னா 125 எல்லா கெப்பாசிட்டிலையுமே டிஸ்பியூட் ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ 5 மைக்ரோஃபேரட், அதுக்கப்புறம் என்னது 125 மைக்ரோகூலும் ஆன் ஆல் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் இங்கே ஆன்சர் ஓகேங்களா.
Okay, next. The amount of work done to raise a mass m from the surface of the earth to a height equivalent to the radius r will be. So generally என்ன அப்படின்னா ஒர்க் டன் ஓகேங்களா, ஒரு 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 மாதம் வந்து நான் வந்து மேலே ஒரு ஹைட்டு ஹெச்சுக்கு வந்து ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஹெச் ஈக்குவல் டு என்னது ஆர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த். இந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஒரு மாதம் வந்து மேலே ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஜென்ரலி mgh டிவைடட் பை 1 + h/rன்னு வரும். ஓகேயா, இந்த கேஸில் இந்த ஹெச் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஆரே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ ஹெச் இருக்கிற இடத்துலலாம் நான் ஆரே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? mgr டிவைடட் பை 1 + r/r. அப்போ 1 + 1 2. அப்போ mgr/2. mgr/2னா ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஈச் சைட் ஆஃப் அ மெட்டாலிக் கியூப் ஆஃப் மாஸ் 5.58 kg is measured to be 9 cm. Keeping the significant figures. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. 7.6 வருமா 7.7 வருமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட கான்செப்ட்ஸை தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 7.6 7.7ங்கிற அந்த கான்ட்ரவர்சிக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மெட்டாலிக் கியூப் இருக்குது, அதோட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அதோடைய சைடுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 9 cm அப்படின்ட்டு. அப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கண்டுபிடிச்சிருக்காங்க டென்சிட்டி. ஓகேங்களா, டென்சிட்டியை x × 10 கியூப்னு நான் மெஷர் பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னா இது வந்து ஒரு 5.580 டிவைடட் பை இது வந்து என்னது 9 cm. 9 cmனா அதை வந்து நீங்கள் மீட்டருக்கு மாற்றும் போது 10⁻² வரும். 9 × 10⁻² த ஹோல் கியூப். கரெக்டாக? 9 × 10⁻² த ஹோல் கியூப். ஸோ அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 5.580 டிவைடட் பை இது வந்து என்னது -6 -2 த ஹோல் கியூப். அப்போ -6. அப்போ இன்ட்டு 10⁻6ன்னு ஆகிடும். நியூமேட்டரில் வரும்போது 10⁻6. கீழே வந்து என்னது 81 × 9. 81 × 9. ஸோ இது அவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக கிடச்சிருக்க வேண்டிய ஆன்சர் வந்து 7.654 இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேயா? பட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 5.580ங்கிறது. 9.0 அப்படிங்கிறது என்னது 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வரும்போது என்ன பண்ணும்? லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் நம்ம எடுத்துப்போம். கரெக்டாக? லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா 2 டிஜிட்டில் தான் நமக்கு ஆன்சர் வரணும். 7.6 போடணுமா 7.7 போடணுமா அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட ஆன்சர் வந்து 7.65ன்னு ரவுண்டாக வந்துருந்ததுன்னு வைங்களேன், அப்போ தான் நம்ம இந்த எண்டிங் 5 வரக்கூடிய ரூல் அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா இந்த எண்டிங் 5 வந்துச்சுன்னா பிஃபோர் நம்பர் பார்க்கணும், அது ஈவனாக இருந்துச்சுன்னா அப்படியே போடுவோம், ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணி போடணுங்கிறதான் வரும் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் நமக்கு 5.4ன்னு வந்துருச்சு. 5.4னா எண்டிங் 5 வரல, 5ஐ தாண்டி இன்னொரு டிஜிட்டும் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து அடுத்த டிஜிட்டுக்கு அக்கௌண்டபிள் ஆகிடும். அப்படின்னா 7.7 தான் இங்கே ஆன்சர். 7.7 இஸ் தி அப்சல்யூட் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? 7.7 இஸ் தி அப்சல்யூட் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கான்ட்ரவர்சி முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் இருக்குது, அது என்னங்கிறது வரும்போது பார்க்கலாம். சரி, ஸோ எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The following plots show variation of velocity time of a ball thrown. இது நம்ம கிளாஸில் பார்த்த ஒரு கொஸ்டின் தான், கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ பாலை வந்து மேலே அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த பால் போயிட்டு என்ன வரும்? திரும்ப கீழே வரும். மேலே போகும்போது அது வெலாசிட்டி எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் டாப் ரீச் ஆகும்போது வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0 ஆகிடும். கீழே வரும்போது எப்படி இருக்கும்? வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? கீழே வரும்போது வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் நெகட்டிவ் வெலாசிட்டிங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, சி கிராஃபில் தான் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக? ஸோ சி ஒன்லி இஸ் தி ஆன்சர். சி ஒன்லி இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The sum of kinetic energy and potential energy of a simple pendulum bob is 0.02 joule. The speed of the simple pendulum bob at equilibrium position is approximately என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி, சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்னது? டோட்டல் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 0.02 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ 0.02 ஜூல்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னொன்று என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் பொசிஷனில் உங்களுக்கு எல்லா எனர்ஜியுமே எப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கும்? கைனட்டிக் எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அட் ஈக்லிபிரியம் பொசிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு
கைனட்டிக் எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னா இந்த 0.02 ஜூலுங்கிறது எதுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கும்னா half mv² தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ half mv², இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, half மாஸ் வந்து அகெயின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 20 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 20 கிராம்ஸ்னால் அதுவும் என்ன தான் 0.02 தான் இன்ட்டு v². அப்போ இந்த 0.02 இந்த 0.02 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து என்னதுன்னா v² ஈக்குவல் டு 2 வரும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு என்ன, √2. √2ஓட வேல்யூ என்னது 1.414. ஸோ 1.41 மீட்டர் பர் செகண்டுங்கிறது தான் இதோடைய ஆன்சர். கிளியர்? 1.41 மீட்டர் பர் செகண்டுங்கிறது தான் ஆன்சர். Can I get a seat getting 636 marks? Yeah, sure. Yes, for 636 marks, you will surely get a seat in a decent college. Yes, ma'am. So yes, next பாருங்க, Young's double slit experiment using monochromatic light wave of length, monochromatic light of wavelength வந்து lambda, the intensity of the light at the point on the screen where the path difference என்னது del x. del x ஓட வேல்யூ வந்து லாம்டாவாக இருக்கும்போது அதோடைய இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்காங்க, k யூனிட்ஸாக இருக்குது. இப்போது λ/3 மாறும்போது அதோடைய இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லாம்டாவாக இருக்கும்போது அதோடைய இன்டென்சிட்டி வந்து கேனா, λ/3 இருக்கும்போது அதோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்னா I is equal to 4I0 cos square 5/2 இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இதில் இருந்து இந்த 5/2 இருக்கு இல்லையா, நமக்கு என்ன தெரியும், 5 is equal to என்னது, 5 is equal to 2π del x by, ஓ மை காட் எழுதி இடம் இல்லையா, ஒன் செகண்ட். திக்னஸ் குறைச்சி எழுதுனா தெரியுதான் பாருங்கள், தெரியுது இல்லையா? யா, திக்னஸ் குறைச்சி எழுதுனா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, 2π del x by lambda. ஓ சாரி, 5 is equal to 2π del x by lambda, ரைட்? ஸோ 5 is equal to 2π del x by lambda. அப்போ இது போட்டிங்க அப்படின்னா you will be getting I is directly proportional to cos square. இந்த lambda by 2க்கு பதிலாக இது போடும்போது என்ன ரெண்டு 2 கேன்சல் ஆகிடும், π del x by lambdaன்னு வரும். π del x by lambda, cos square π del x by lambda. ஸோ இப்போ இங்கே ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு கேஸில் இன்டென்சிட்டி வந்து கேன்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் கேஸ் இன்டென்சிட்டி எனக்கு தெரியாது, அதை நான் செகண்ட் கேஸாக I2ன்னு வச்சுக்கிறேன். இந்த I2ஓட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டும், இது வந்து I is proportional to இந்த வேல்யூ அப்படின்னா ஃபஸ்ட் கேஸில் I is proportional to k. ஸோ அப்போ I is அதோடைய ஈக்குவலண்ட் cos ஸ்கொயர் வந்து வேல்யூ என்னது, cos ஸ்கொயர் π by lambda இன்ட்டு இங்கே del x என்னது lambda தான், டிவைடட் பை செகண்ட் கேஸில் என்னது cos ஸ்கொயர் π by lambda இன்ட்டு del x பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, λ/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா cos ஸ்கொயர் π டிவைடட் பை cos ஸ்கொயர் π by 3ன்னு ஆகிடும். cos πயோட வேல்யூ என்ன, -1. cos π இஸ் -1னா cos ஸ்கொயர் π இஸ் -1 the whole square, கரெக்டாக? டிவைடட் பை cos π by 3ன்னு என்னது, cos 60 இஸ் 1/2. அப்போது இங்கே வந்து என்ன 1/2 the whole square which is equal to 1/1/4ன்னு வரும், கரெக்டாக? k by I2ங்கிறது 1/1/4ன்னு வந்துடும். அப்போ இது இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா I2 இஸ் ஈக்குவல் டு, I2 இங்கே மேலே வரும்போது என்ன ஆகிடும், இந்த 1/4 அந்த பக்கம் போய் k/4. I2 வந்து வேல்யூ என்னவா இருக்கும், k/4. I2 இஸ் ஈக்குவல் டு k/4 தான் இங்கே ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்துருச்சுன்னா 2 ஸ்டெப்பில் நீங்கள் இதை சால்வ் பண்ணிடலாம். கிளியர்? I2 இஸ் ஈக்குவல் டு k/4 தான் இங்கே ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன் அ சர்க்யூட் பிலோ த வோல்டேஜ் அப்பியரிங் அக்ராஸ், okay, in the circuit below the voltage appearing across the diode D will be of the form என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயோட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன இருக்கும்னா இந்த சினுசாய்டல் வேவ் அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஏன்னா இந்த டயோடோடைய மாடலே எப்படின்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட மாடல் தான். ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த சினுசாய்டல் வேவ் கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் 0 ஆகிடும். ஸோ செகண்ட் ஹாஃபில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் 0 ஆகிடும். அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் அது வேவ் வருது, செகண்ட் ஹாஃபில் வந்து வோல்டேஜ் 0 ஆகுதுங்கிறது இந்த கேஸில் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் இங்கே ஆன்சர். கிளியர்?
ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? An AC circuit consists of resistance of 1 kilo ohm, a capacitance of 0.1 microfarad and an inductance of 1 millihenry connected in series. The resonance frequency problem நம்ம கிளாஸில் பார்த்த ப்ராப்ளம் தான். இது எல்லாமே பார்த்த ஒரு சம். ஸோ F is equal to என்னது 1/2 pi into root of LC. வேல்யூ சப்ஸ்டியூஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? F is equal to 1/2 pi root of L வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 1 millihenry கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 into 10 power minus 3 into Cக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 into 10 power minus 6 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 15.9 கிலோஹெட்ஸ்ன்னு கிடைக்கும். 15.9 கிலோஹெட்ஸ் இஸ் தி ஆன்சர். 15.9 கிலோஹெட்ஸ் தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் 1 இது இந்த வேல்யூஸ் பாருங்கள். இது வந்து 6 power 0.1 into 6 10 power minus 6. அப்போ இது 1 இன்ட்டுன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 10 power minus 7. அப்போ இது என்ன ஆகிடும்னா ரூட் ஆஃப் 10 power minus 10 ஆகிடுமா? ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ ரூட் ஆஃப் மைனஸ் 10னா ரூட்டில் என்னது 1/2. அப்போது இது வந்து 1/2 pi இன்ட்டு ரூட் ஆஃப் மைனஸ் 10ங்கிறப்போ 10 power minus 10 the whole power 1/2 போட்டிங்கன்னா என்ன? 10 power minus 5 ஆகிடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்னா 10 power 5/2 பைன்னு போட்டுடலாமா? அந்த 10 power minus 5 நான் மேலே கொண்டு வரேன்னா 10 power 5/2 பைன்னு வந்துடும். ஸோ 2 பைங்கிறது என்னது? 6.28. ஸோ 10 power 5 divided by 6.28. முதல்ல 10 power 3 தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே கிலோ ஹெட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 power 5 வந்து 2 அப்படிங்க 100 into 10 power 3. அப்போ 100 divided by 6. 100/6 போட்டிங்கன்னா 6.28 இல்லைங்களா? ஸோ 100/6 போட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் 5.9 தான் அமாங் தி ஆப்ஷன்ஸ். 15.9 தான் ஆன்சராக வரும். ஓகே, யா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். In interference and diffraction, the light energy is redistributed. If it reduces in one region producing a dark fringe, it increases in another region producing a bright fringe. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, as there is no gain or loss of energy, the phenomenon are consistent with the principle of conservation of energy ன்னு சொல்கிறாங்க. ஸோ டார்க் ஃப்ரிஞ்சில் வந்து எனர்ஜி மினிமமாக இருக்கும், பிரைட் ஃப்ரிஞ்சில் வந்து எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்குற சினாரியோ படியும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். இங்கே அதே தான் நடந்திருக்குன்னு போது ஏன்னாவது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இங்கே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எனர்ஜி இஸ் கன்சர்வ். ஸோ ஏ இஸ் ட்ரூ. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் ஒன்லி பை லைட் வேவ்ஸ்னு சொல்கிறாங்க. வேவ் ஃபார்மில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? லைக் சவுண்ட் வேவ்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து அப்ளிகபிள் தான். அப்படிங்கும்போது பி இஸ் ஃபால்ஸ், ஏ இஸ் ட்ரூ அண்ட் பி இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் பாருங்கள். For a traveling harmonic wave இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணிக்கோங்க. y of x, t is equal to 2 into cos 2 pi into 10t minus 0.0080x plus 0.35. இதை பார்த்தோன்னா நிறைய பயந்துடுறாங்க. ஒன்றுமே கிடையாது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். y is equal to a cos. y is equal to a cos omega t plus or minus kx plus or minus c. இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ cos omega t, ஒமேகாவோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 2 பைங்கிறது. ஒமேகாவோட வேல்யூ தான் இந்த 2 பைங்கிறது. சாரி 2 பை இல்லை, சாரி ஒமேகாவோட வேல்யூ வந்து இந்த 10tங்கிறது. யா ஜஸ்ட் வெயிட். காஸ் ஒமேகா டி ப்ளஸ் கே. அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா எனக்கு ஒமேகாவோட வேல்யூ வந்து இந்த 2 பை இன்ட்டு 10ன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த கேயோட வேல்யூ என்ன வரும்? அதே 2 பை இன்ட்டு 0.008. கரெக்டாக 2 பை இன்ட்டு 0.008ங்கிறது கேயோட வேல்யூவாக இருக்கும். கரெக்டாக 2 பை இன்ட்டு 0.008ங்கிறது கேயோட வேல்யூவாக இருக்கும். The phase difference between oscillatory motion of 2 points separated by a distance of 0.5 meter. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? பாத் டிஃப்ரென்ஸை குறிக்குது, டெல் எக்ஸை குறிக்குது. ஓகேங்களா? கரெக்டாக. ஸோ அப்போ we know that phase difference del phi is equal to this k into del x. கரெக்டாக?
அப்போது 0.5 மீட்டர்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர் அண்ட் செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒயில். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ வந்து சென்டிமீட்டரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இதையும் நீங்கள் என்ன தான் பண்ணணும், சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ, 0.5 மீட்டருங்கிறது வந்து எவ்வளோப்பா, 0.5 மீட்டர்னா என்ன அர்த்தம், 50 சென்டிமீட்டர். கரெக்டாக? 0.5 மீட்டருங்கிறது 50 சென்டிமீட்டர். அப்படிங்கும்போது இந்த இடத்துல k is equal to எனக்கு தெரியும் 2π into 0.008ங்கிறத நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 8 divided by 1000 சொல்லலாமா, 8 divided by 1000 சொல்லலாமா, இன்ட்டு இந்த டெல்எக்ஸ்க்கு வந்து 50, டெல்எக்ஸ்க்கு வந்து 50. அப்போ பையை விட்டுருங்க, 250s are 100, 250s are 100ங்கும் போது இந்த 2யும் 50யும் நான் என்ன பண்ணிடலாம், அந்த 2 ஜீரோவுக்கு கழிச்சு விட்டுறலாம் இல்லையா? அப்போ 8/10π, 8/10πனா என்னது 0.8, 8/10ங்கிறது 0.8, 0.8π, 0.8π ரேடியன்ஸுங்கிறது தான் இந்த கொஷினுடைய ஆன்சர். சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடலாம், சால்வ் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The magnitude and direction of an acceleration produced in a body of mass 5 kg when two mutually perpendicular forces 8 Newton and 6 Newton acts on it respectively. So magnitude and direction என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மாஸ் இருக்குது, அந்த மாஸில் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேயா? சரி, இது 8 நியூட்டன், இது 6 நியூட்டன் வச்சுக்கலாம். ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இந்த இதில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ இதோடைய ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, எஃப்ஆர். ஸோ ரிசல்டன் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு √8² + 6². அப்போ 64 + 36 √100 which is equal to என்னது 10 நியூட்டன்கிறது என்னது அதோடைய ரிசல்டன் ஃபோர்ஸாக இருந்திருக்கும். கரெக்டாக 10 நியூட்டன்கிறது ரிசல்டன் ஃபோர்ஸாக இருந்திருக்கும். அப்போ ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு Fnet/mnet. இதனே போடுவோம். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது இங்கே 10 டிவைடட் பை மாஸ் என்னது 5. இப்போ ஆக்சலேஷன் வந்து 2 மீட்டர்/செகண்ட், 2 மீட்டர்/செகண்ட்². ஆக்சலேஷன் வந்து 2 மீட்டர்/செகண்ட்². இது எல்லாத்துலேயுமே ஆக்சலேஷனை தான் சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் அப்போ இந்த ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிளை நீங்கள் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, இதை நான் அப்படியே வந்து இங்கே ரிசால்வ் பண்ணுறேன். அப்போ இது வந்து 6, இது வந்து கீழே வந்து 8. கரெக்டாக? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன் என்னது tan inverse of 6/8. tan inverse of 6/8னா tan inverse of 3/4. along with நான் எதில் பார்த்துருக்கேன், along 8 நியூட்டன். 8 நியூட்டன்னா நான் பார்க்கும்போது தீட்டா வந்து என்னவா இருக்குது, 3/4 with 8 நியூட்டன் ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 is the answer. ஆப்ஷன் 4 is the answer for this. ஆப்ஷன் 4 is the answer for this. கிளியர்மா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். Consider two uncharged capacitors of equivalent capacitance 200 picofarad. 200 picofaradன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், 10⁻−12 போட்டோம். கரெக்டா? Okay. One of them is charged by 100 volt supply and disconnected. Now this capacitor is connected to uncharged capacitor. The amount of electrostatic energy lost என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா இருந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்பில் இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். எனர்ஜி லாஸ் இஸ் ஈக்குவல் டு ½ into C1C2 divided by C1 plus C2 into V1 minus V2 the whole square. டைரக்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். ½ into C1C2 என்னது இங்கே 200 into 200 divided by 200 plus 200 400 into இது பிகோஃபாரட்டில் கொடுத்துருக்கனால 10⁻−12 into voltage வந்து என்னது 100 minus 0 the whole square. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து என்னது 2 2s are 4, இது கேன்சல் ஆகிடும், இது 2 2s are 4 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 100 மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னது 100 divided by 2னா 50, இங்கே ஒரு 100 இருக்குது. ஓகேங்களா? 100 ஸ்கொயர். அப்போ 50 into 10⁻−12, இங்கே ஒரு 4 10⁻4, அப்போ 10⁻−8, 50 into 10⁻−8. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5 போட்டிங்கன்னா 5 into 10⁻−7 வரும். 0.5 போட்டிங்கன்னா 10⁻−6 வரும். 0.5 into 10⁻6 ஜூல்ஸ் தான் ஆன்சர். 0.5 into 10⁻6 ஜூல்ஸ் தான் என்னது இங்கே ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள் தானே. எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணணும், எப்படி ஃபாஸ்ட்டாக சொல்யூஷன் ரீச் பண்ணணுங்கிறதும் சேர்த்தே நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் இயர் நான் இந்த வாட்டி எனக்கு ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா
இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எங்கெங்கே நம்ம லேக் ஆனோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த வாட்டி நல்ல ஸ்கோர் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு உங்களுக்காக நானும் சேர்ந்தே ப்ரே பண்ணிக்கிறேன். பட் வேர்ஸ்ட் கேஸில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். The power of a crane which lifts a mass of 1000 kg to a height of 20 meter in 10 seconds. So power is equal to என்னப்பா, ரொம்ப சிம்பிள். Power is equal to என்னது, work done by time taken. இப்போ power is equal to work done by time taken அப்படின்னா என்னது, mgh divided by t. அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். mgh divided by t, m வந்து என்னது 1000 கொடுத்துருக்காங்க, ஜிக்கு வந்து 9.8 எடுத்துக்க சொல்லி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, t வந்து 20, சாரி h வந்து 20 meters, t வந்து 10 seconds. ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 19.6 into 10^3 கிடைக்கும். ஸோ இந்த 1000 இருக்குல்லையே, அந்த 1000 அப்படியே வச்சிட்டிங்கன்னா 10^3. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், இது கேன்சல் ஆகி 2 into 9.8 19.6, 19.6 into 10^3 அப்படின்னா 19.6 kilowatts. 19.6 kilowatts. Option 3 is the answer. Clear? Option 3 is the answer. Next question பாருங்கள். இதுவுமே நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணுவோம். நிறைய கொஸ்டின் இதே மாடலாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒன்றுமே இல்லை. என்னது, லீஸ்ட் கவுண்ட் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 1 MSD minus 1 VSD. ஸோ அப்போ இங்கே 1 minus VSDக்கு வந்து என்ன வரும்னா 20 VSD வந்து என்னதான், 20 VSD வந்து 16 MSDக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1 VSD ஈக்குவல் டு என்னது, 16/20 MSD. அப்போது VSD MSD கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 16/20 போடணும். 16/20 into MSD. 1 MSDயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 mm. 1 mm. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, 4/20. 4/20ங்கிறது என்னது, அப்படி இல்லைன்னா என்ன, 16/20 0.8ன்னு சொல்லாமா, 0.8. இப்போ 1 minus 0.8 என்னது, 0.2. 0.2 into 1 mmனா 0.2 mm. இங்கே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 0.2 mm is nothing but 0.02 centimeter. 0.02 centimeter. Option 3 is the answer. Next போயிடலாம் ஃபாஸ்ட். When a ruler falls vertically, 5 different persons catches it with 5 reaction times. ஸோ ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ரூலர் ஃபார் ஈச் பர்சன். ஸோ இப்போ டைம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், டைம் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொன்னால் என்ன ஆகுனா, ரீட்டர்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு டைம், நமக்கு டிஸ்டன்ஸை வச்சு யார் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் டைமை வச்சு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டிஸ்டன்ஸுக்கு அதை அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ டைமை வச்சு கன்சிடர் பண்ணுங்கள். டைம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, டைம் ஆஃப் ரியாக்ஷன் டைம் ஆஃப் யார், பி தான் ஜாஸ்தியாக இருக்காங்க இல்லையா. டைம் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் டைம் ஆஃப் இ. அடுத்தது யார் இருக்கா, 21ல் இ இருக்காங்க, அதுக்கப்புறம் பி இருக்காங்க, ஏ இருக்காங்க, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் சி. அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே ஆர்டரில் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும், பிஇ ஏடிசி. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 27 question. A uniform metallic wire having resistance 4 ohm is bent to form a square loop ABCD. ஸோ இந்த லூப்பை பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் 2 ohm is connected between B and D. டயக்னலாக அந்த 2 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது between B and D and a battery of 2 volt is connected across the points A and C. Now the value of current என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் லூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஒரு சிமெட்ரிக் லூப் இல்லைங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னால என்ன ஆகும், இங்கே எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், 1 ohm 1 ohm 1 ohm இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா. அப்போ இது இந்த 2 ohmக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் டேரெக்டாக 2 ohm கன்சிடர் பண்ணால் போதும். இது ஃபுல்லுத்தையும் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி போட்டுடலாம். அப்படின்னா என்னது, V is equal to IR, I is equal to V/R. ஸோ I தான் கேட்டிருக்காங்க. I is equal to V/R. V வந்து 2 அண்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகிடும், எல்லாமே 1 ohm 1 ohm தான் போயிட்டுருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 1. ஸோ 2/1 is equal to 2 ampere is the answer. 2 ampere தான் ஆன்சர். ஓகேங்களா, இது சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட். ரூம் ஹீட்டர் இஸ் ரேட்டட் 400 watts 220 volt. If the supply voltage drop to 200 volt, what will be the power consumed கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, என் பவர் கன்சியூம்டு பிசின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி ரூமில் இருந்த பவர் என்னது, பிஆர்னு வச்சுக்கலாம். அப்போது வோல்டேஜுக்கு என்ன எப்படி அது
நம்ம ரிலேட் பண்ணுவோம் VA by VR தி ஹோல் ஸ்கொயர். அப்போது VC by VR த ஹோல் ஸ்கொயர். அப்போ வோல்டேஜ் ட்ராப் வந்து ஓகே VAன்னு வச்சுக்கிறேன். ஓகே வோல்டேஜ் ட்ராப்பாக VA. அப்போ அந்த அப்போ உள்ள பவர் வந்து என்னது PA. அப்போ PA is equal to என்ன அப்படின்னா திஸ் VA by VR த ஹோல் ஸ்கொயர் இன்டூ த பவர் இந்த ரூம். இப்போ VA என்னது 200 தான் ட்ராப் ஆச்சு. இனிஷியல் எவ்வளோ இருந்துச்சு 220 இருந்துச்சு. த ஹோல் ஸ்கொயர் இன்டூ பவர் இந்த ரூம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 400 கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம், இதையும் சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 10/11 வரும். 10/11 இப்படி வந்திருக்கும் இல்லையா, நான் இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன். PA is equal to 10/11 the whole square into 400ன்னு வந்திருக்கும். 10/11 the whole square into 400 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து எவ்வளோ டிவைடட் பை 121. ஸோ ஒரு 4121 சொல்லியாச்சுனாலே இதுலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 121 வால்ட் வராது. 400 டைம்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. இது இன்ட்டு 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 121 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும் இது ரீச் ஆகாது. 121க்கு நீங்கள் 3 டைம்ஸ் போட்டால் தான் ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூ கிட்ட வரும் இல்லைங்களா. அப்போது 331 வால்ட் தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை டைமே இல்லைன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த நாலேஜ் யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஆன்சர் அரைவ் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். A 100 ton closely wound circular coil of radius 5 cm has a magnetic field B கொடுத்துட்டாங்க. The current flowing through the coil, magnitude of the magnetic moment in this coil are respectively என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் in order to find கரண்ட்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இணைக்கிற ஃபார்முலா என்ன, B is equal to mu naught NI divided by 2R. B is equal to mu naught NI divided by 2R. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஐயை கண்டுபிடிக்கலாம். எல்லா வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஐ வேல்யூ என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா. இந்த சம் வந்து நீங்கள் 2 ஸ்டெப்பாக தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் B is equal to mu naught NI by 2R போடுங்க. இதில் mu naughtோட வேல்யூ என்னப்பா, mu naughtோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. ஐயோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது, ஐ கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் B நமக்கு கொடுத்துட்டாங்க 3.14 × 10⁻³ டெஸ்லான்ட்டு டிவைட் பை 2R. ஆரோட வேல்யூ ரேடியஸ் 5 cm கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா I is equal to உங்களுக்கு 2.5 ஆம்பியர் கிடைக்கும். ஸோ இதில் இருந்து I is equal to சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I is equal to எவ்வளோ வரும்னா 2.5 ஆம்பியர் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா NIA. ஸோ N ஆல்ரெடி தெரியும், I இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது A வந்து என்னது ஏரியா வந்து என்னது πr². ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னது πr². ஸோ ஆல்ரெடி R வந்து 5 cm கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மொமெண்டோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 2.5 ஆம்பியர் அண்ட் 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் D, ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. நான் என்ன ஃபார்முலான்னு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் கம்ப்ளீட்டாக இதை சால்வ் பண்ணி காட்டல. பட் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை இதில். ஓகே நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஒயர் லூப் ஆஃப் சைட்ஸ். ஓகே ஒரு ரெக்டாங்குலர் ஒயர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். ஓகேயா, இது 8, இது 3, இது 8, இது 3. இப்போது என்ன பண்ணிட்டாங்க, with a small 3 cm with a small cut is moving out of region of a uniform magnetic field of அதுக்கு நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குமா 0.3 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்திருக்குது. ஓகேங்களா. அண்ட் the EMF developed across the cut if the velocity of the loop is கொடுத்துட்டாங்க 2 cm/s in the direction normal to the shorter side of the loop. ஸோ கட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டு த ஷார்ட்டர் சைடு, இந்த மாதிரி தான் கட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கட் இருக்கும்போது இங்கே இருக்கிற வெலாசிட்டி ஆஃப் த லூப், ஓகே இஎம்எஃப் டெவலப் ஆனது எவ்வளோ வோல்ட் டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஸோ அப்போ how to solve this induced EMF is equal to B into L into V, அவ்வளோதான். ஸோ அப்போ B வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 0.3 டெஸ்லா இன்ட்டு L வந்து நமக்கு ஷார்ட்டர் சைடு தான் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 cm தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 × 10⁻² இன்ட்டு வோல்ட் வந்து எவ்வளோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 cm கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 10⁻². ஸோ இது அவ்வளோ டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் 1.8 × 10⁻⁴ வோல்ட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன். ஸோ ஏ வந்து மாஸ் நம்பர்,
the volume of the nucleus is proportional to a power 1/3 ன்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? v is equal to என்னது 4/3 pi r square r cube 4/3 pi r cube whereas r is equal to என்ன சொல்லுவாங்க? r naught into a power 1/3 ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து இந்த ஆருக்கு பதிலாக r naught into a power 1/3 போட்டிங்கன்னா என்ன ஆயிடும்? a power 1/3 the whole cubeன்னு ஆகிடும். அப்போ இது கன்சிடர் கேன்சல் ஆகி வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னவாக இருக்கும்? a தான் இருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் ப்ரொபோஷனல் டு a, b தான் கரெக்டு, a வந்து ராங். தி டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் இட்ஸ் நியூக்ளியஸ் இஸ் கால் மாஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டியூன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி மாஸ் டிஃபெக்ட்ங்கிறது டி தான். மாஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ்க்கும் அதோட கான்ஸ்டியூன்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஆட்டமை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ சி வந்து ராங். பி அண்ட் டி தான் வந்து ட்ரூ. ஏ அண்ட் சி ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். Okay, next question. So an unknown nuclei has a nuclear density of, so okay, nuclear density கொடுத்துருக்காங்க, mass கொடுத்துருக்காங்க. ஓகே, mass number இருக்குது r naught 4 pi. ஓகே, mass number என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. mass கொடுத்துட்டாங்க, nuclear density கொடுத்துட்டாங்க, mass number என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இது நம்ம 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, நமக்கு என்ன தெரியும்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு தெரியும். ஓகேயா? ஸோ அதில் இருந்து இப்போ நமக்கு மாஸ் தெரியுது, டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, நியூக்ளியர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி வால்யூம்கான ஃபார்முலா என்னென்னா இங்கே தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? 4/3 ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ வருமா? அப்போ வால்யூம் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4/3 பை ஆருக்கு பதிலாக r naught into a power 1/3 the whole cubeன்னு வரும். கரெக்டாக? ஸோ இது நீங்கள் போடும்போது v is equal to 4/3, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை r naught cube into a, r naught cube into a, இதுதான் வந்து வால்யூமாக இருக்கும். கரெக்டாக? இதுதான் வந்து வால்யூமாக இருக்கும். அடுத்தது அப்போ இந்த வால்யூமை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த வால்யூம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதில் நமக்கு யார் இருக்காங்க? ஏ இருக்குது இல்லையா? நமக்கு மாஸ் நம்பர் ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் வால்யூமை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நான் சொல்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 3m டிவைடட் பை 4 pi r naught cube இன்ட்டு ரோன்னு வரும். ஸோ எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். 3 இருக்குது, எம்ங்கிறது கொடுத்துட்டாங்க 19.926 into 10 power minus 27, எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது 4 pi r naught, r naught வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 1.2 into 10 power minus 15, r naught வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரோவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12. ஆன்சர் இஸ் 12. ஓகே, யா. நெக்ஸ்ட், Savita, 11th standard student, while conducting an experiment to determine the effective length of a simple pendulum, knows from the data of time taken to complete 30 oscillations as 60 seconds. 30 oscillations 60 seconds na, அப்போ 1 oscillationக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? 2 seconds. 1 oscillationsக்கு என்ன டைம் எடுத்திருக்கும்? 2 seconds எடுத்திருக்கும். கரெக்டாக? 1 oscillationக்கான டைமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 oscillationக்கான டைமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 oscillationக்கு வந்து 2 seconds எடுத்திருக்கோம். ஓகேயா? டைம் பீரியட்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ டைம் பீரியட் எவ்வளோ? 2 seconds. இப்போது calculate the length of the pendulum என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு என்னது? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi into root of L by G. L தான் கேட்டிருக்காங்க. ஸோ T ஈக்குவல் டு என்னது? இங்கே 2 seconds தான். அப்போ 2 is equal to 2 pi into root of 2 கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போது 1/pi, இந்த பையனை இந்த பக்கம் வந்தேன்னா 1/pi is equal to root of L by G. ரூட்னு எனக்கு வேண்டாம், எனக்கு L தான் தேவை. அப்போ L by G is equal to 1/pi square. கரெக்டாக? இப்போ L is equal to என்னது? G by pi square. ஜியோட வேல்யூ 9.8, பை ஸ்கொயரோட வேல்யூ 9.8. அப்போ என்ன ஆகிடும்? 9.8 by 9.8. உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிலாம் கஷ்டப்படாதப்பா, நானே எல்லா வேல்யூயும் தரேன்னு சொல்லிட்டு தந்துட்டாங்க. இதுவும் 9.8, இதுவும் 9.8. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 meter தான் ஆன்சர். L is equal to 1 meter. ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணி கூட நீ கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி எல்லாமே அள்ளி கொடுத்துருக்குற கொஷின் இது. ஓகேங்களா? யா. An electric heater supplies heat to a system at a rate of 100 watts. If the system performs work at the rate of 75. Yeah.
இதில் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா எதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா 2 யூனிட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. இங்கே வாட்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஜூல் பர் செகண்ட். ஜூல் பர் செகண்ட் இஸ் வாட், அவ்வளோதான். ஓகேயா, இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். என்டி என்ன பண்ணுவான், இது உனக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்காக வேண்டி இந்த மாதிரி என்ன சொல்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாராமா. சரியா, அதனால தான் இங்கே 100 வாட்னு கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 75 ஜூல் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வாட் இருந்தது, அதாவது 100 ஜூல் பர் செகண்ட் உள்ளே வந்துச்சு. அதில் சிஸ்டம் எவ்வளோ ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா 75 ஜூல் பர் செகண்டுக்கு அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படின்னா ரேட் அட் விச் த இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ் எவ்வளோவா இருக்கும்னா 100ல் 75 போனால் எவ்வளோ 25 வாட், அவ்வளோதான். 25 வாட் தான் ஆன்சர். ஓகே, அது டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி போடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A thin wire of length L and linear mass மறுபடியும் ஸ்க்ரீன் தெரியுதா? சின்ன ஒரு நெட்வொர்க் கிளிச் ஆயிடுச்சு. ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A thin wire of length L and linear mass. So yes, a thin wire of length L and linear mass. Okay, yeah, continue பண்ணலாம். Yes. So a thin wire of length L and linear mass density is bent into a circular length in xy plane. Okay. The moment of inertia of the ring about the axis yy. இந்த yy axisல இருக்கக்கூடிய moment of inertia என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மிடில் ஆக்சுவலி அதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவாக இருக்கும்? சே ஃபார் இது வந்து நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏபி என்னவாக இருக்கும்? வி நோ தட் இட்ஸ் mr²/2, ரைட்டா? mr²/2. அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் y டேஷ் என்னவாக இருக்கும்னா திஸ் ஐஏபி ப்ளஸ் mr², கரெக்டா? அப்போ இது ஒரு mr²/2 ப்ளஸ் இது ஒரு mr². ஸோ மொத்தமாக நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா வரும் 3mr²/2ன்னு வருமா? 3mr²/2ன்னு வருமா? 2 + 1 3mr²/2ன்னு வரும். ஸோ இதில் r is equal to நமக்கு தெரியும் L is equal to 2πr. அப்போ அதிலிருந்து r is equal to என்னது? L/2π. அப்போ r இருக்கிற இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா L/2π சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி m is equal to m into L, ஸ்மால் m into L. இங்கே ஸ்மால் m into L வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 3 into ஸ்மால் m into L into rக்கு பதிலாக என்னது? L/2π the whole square divided by 2. அப்போது இது ஒரு 4πன்னு வரும், இங்கே ஒரு 2, இங்கே L², இங்கே வருது L. அப்போ 3 into m into இது L³ divided by என்ன ஆகிடும்? 8πன்னு ஆகிடும். 8π² ஆகிடும். 3mL³/8π² தான் ஆன்சர். 3mL³/8π² தான் ஆன்சர். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். A galvanometer of resistance 100 ohms gives full scale deflection for a current of 1 milliampere. It is converted into an ammeter of range 0 to 10 ampere. The shunt resistance என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிக்வயர்ட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு கால்வனோமீட்டர் இருக்குது. இங்கே நான் வந்து எனக்கு இந்த ரிக்வயர்ட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 100 ohms. இங்கே ஐ வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 milliampere கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் என்ன? ஐஜி, ஐ ஆஃப் த galvanometer இன்டூ ஆர் ஆஃப் galvanometer. V is equal to IR தானே, which is equal to I minus IG இன்டூ ஆர். அப்போது ஐ ஆஃப் galvanometer இது என்னது? 1 into 10⁻³
1 milliampere into இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 is equal to இந்த பக்கம் என்ன வந்திருக்குன்னா 0 to 10 ஆம்பியர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 10 ஆம்பியர் மைனஸ் இந்த 1 மில்லி வோல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த 1 மில்லி வோல்ட் வேல்யூ ரொம்ப ஸ்மாலுங்கிறதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். 10 இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆர்னே போட்டுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது நமக்கு தேவையான இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ரெசிஸ்டன்ஸ் எஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் இந்த 1 இன்டூ 10⁻³ இன்டூ 100 டிவைடட் பை இந்த 10 ஆல்ரெடி இது வந்து என்ன இருக்கும்னா 10⁻1 இருக்கும் இல்லையா, 10 ஸ்கொயர் இது 10⁻³ இப்போ 10⁻1 by 10 which is 1/100 1/100 அப்படின்னா என்னது 0.01 ohm. ஆப்ஷன் 1 is the answer. கிளியராமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். In a metric okay, question number 37. Yeah, in a metric bridge experiment the position of the cell E கொடுத்துட்டாங்க, galvanometer G கொடுத்துட்டாங்க. E and G இது ரெண்டுத்துடைய பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஒன்லி த லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் தான் நடக்குன்றாங்க. இல்லை, there will be no deflection irrespective of the position of the jockey, only right side deflection, both right side and left side deflection at balance point, no deflection அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்படின்னா இதோடைய ஒன்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பாருங்களேன். இங்கே கேல்வனோமீட்டர் வந்துடும், கரெக்டாக இங்கே கேல்வனோமீட்டர் வந்துடும். ஸோ அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடும், பேலன்சிங் பாயிண்ட் வந்துடும். அப்போ இந்த பேலன்சிங் பாயிண்ட் வரும்போது நமக்கு என்ன இருக்கும்னா there will be no deflection irrespective of the position of the jockey. டிஃப்ளெக்ஷன் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை, கரெக்டாக. ஸோ 2 தான் இங்கே ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the peak value of an alternating current பீக் வேல்யூ ஏசியோட பீக் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. how long will the current starting from 0 take to reach the peak value போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கும் போது அது என்ன ஃபாலோ பண்ணும், சினுசாய்டல் வேவ். ஸோ சைனசாய்டல் வேரியேஷனில் தான் அது போயிட்டுருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பீக் வேல்யூ ஜென்ரலாக நமக்கு எவ்வளோ வரும், T/4. இதுதான் ஃபுல்லாக தான் ஒரு T. இப்போ இது வர T/2, இது வந்து என்னது T/4. T/4ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு T/4, டைம் பீரியட் பை 4. ஓகேங்களா, ஸோ டைம் பீரியட் பை 4, T is equal to என்னென்னா 1/60. ஃப்ரீக்வன்சி F is equal to 60 அப்படின்னு சொன்னால் T is equal to என்னது 1/60. 1/240 seconds. Option 4 is the answer here. Okay, next question பாருங்க. The figure given below shows a long straight solid wire of circular cross sectional of radius A carrying steady current I. The current I is uniformly distributed across its cross section. The plot which correctly represents the variation of magnetic field and distance from the axis of its conductor in the region S என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் நான் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி மாடல் வந்து நம்ம லாஸ்ட் கொஷின் டிஸ்கஷன் செஷனில் சால்வ் பண்ணோம். ஸோ ஒரு சாலிட் வயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 பாயிண்ட் எடுத்துக்குவாங்க, இன்சைட் த வயர் அவுட் சைட் த வயர்னு. ஸோ இன்சைட் த வயராக இருக்கும்போது அதோடைய பி வந்து என்னவாக இருக்கும், μ0 × I/R டிவைடட் பை 2πr², கரெக்டாக. இதுவே வந்து அவுட் சைடில் இருக்கும்போது அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா μ0 × I டிவைடட் பை 2πr. ஸோ அப்போது இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னுன்னு போடுவோம். இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆராக இருக்கும். பட் அவுட் சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருந்துச்சு, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆருக்கு போய்டும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னா லீனியர் வேரியேஷனாக இருக்கும். அப்புறம் இன்வர்ஸ்லி இங்கே வந்து என்னது 1/r போயிடுது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதோடைய ஆன்சர். இதே ப்ராப்ளம் நம்ம லாஸ்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் PVQs ஆஃப் கிளாஸ் 12 இதே ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடாக சொன்ன ஒரு கொஷின் தான், எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். ஓகே, 2 statements are given below. When the forward bias voltage across a PN junction diode increases above a certain threshold voltage, the diode current increases significantly. This current is called reverse saturation current சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும்போது கரண்ட்டும் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். A is correct. ஆனால் இது ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட் கிடையாது. B is wrong. ஸோ ஸ்டேட்மெண்ட் A is correct and B is false. Option 2 is the answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. Which of the following statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது,
inside the conductor electrostatic field வந்து 0. inside the conductor electrostatic field வந்து 0 தான் இருக்கும். இது கரெக்ட். அடுத்து electric field at the surface of a charged conductor does not depends on its surface density ன்னு சொல்றாங்க. இல்ல sigma is equal to sigma divided by 2 epsilon square நம்ம epsilon naught ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ என்னன்னா it depends on charge density. So does not depend சொல்லிட்டாங்க. B is wrong. அடுத்தது the interior of a charged conductor can have no excess charge in the static situation அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், it's true. அடுத்தது at the surface of a charged conductor the electrostatic field must be normal to the surface at every point. கரெக்ட் தான், true. The electrostatic potential is 0 everywhere inside the charged conductor சொல்கிறாங்க. electrostatic potential 0 இருக்காது, electric field இருக்காது, but electrostatic potential இருக்கும். So this is again wrong. A, C, D இது மூணு தான் வந்து true. A, C and D only. Option 3 is the answer. Okay, next பாருங்க. For a metal of work function 6.6 electron volt, which of the following wavelengths of incident radiation does not give rise to photoelectric effect அப்படின்னு கேட்குறாங்க. does not நல்ல முக்கியம். does not give rise to photoelectric effect. இது again என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய பசங்களுக்கு டவுட் வந்த ஒரு கொஷின். மொத்தம் 3 கொஷினில் நிறைய பசங்களுக்கு டவுட் வந்துச்சு. ஓகேயா? ஸோ அதில் இதுவுமே ஒரு கொஷின் தான். நிறைய பேர் வந்து 150 nmக்கும் 200 nmக்கும் நடுவில் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ இது ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணோம் அப்படின்னா we know that phi is equal to இந்த hc by lambda naught. ஸோ அப்போ இதில் ஹெச்சியோட வேல்யூ எனக்கு தெரியும் 12400 டிவைடட் பை லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு என்னது 6.6. கரெக்டாக? இஸ் ஈக்குவல் டு 6.6. அப்போ இதிலேருந்து எனக்கு லாம்டா நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 12400 டிவைடட் பை 6.6. அப்போ நான் இதை வந்து இன்னொரு 6 போட்டு 66 போட்டுடலாமா, இன்னொரு 0 போட்டு 66 போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து 33 ஆகிடும், இங்கே வந்து 62 ஆகிடும். ஸோ அகெயின் இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 188 nm வரும். 188 nm. ஸோ அப்போது இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா does not give rise to photoelectric effect. ஸோ எந்த இதுக்கு மேலே போனீங்கன்னா it will not give rise to photoelectric effect அப்படிங்கிறது தான் கொஷின். கரெக்டாக? கரெக்டாப்பா? ஸோ அப்போ ஆப்ஷனில் 150 இருக்குது, 200 இருக்குது. அப்போது இதில் நம்ம கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து என்னது நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு வேவ் லெங்த். அப்போ இன்சிடென்ட் வேவ் லெங்த் வந்து லாங்கர் தென் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லெங்த்தாக போகும்போது தான் என்ன ஆகும், ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காமல் இருக்கும். கரெக்டாக? ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்போ நடக்காமல் இருக்கும், இன்சிடென்ட் வேவ் லெங்த் ஷுட் பி லாங்கர், லாம்டா ஷுட் பி கிரேட்டர் தேன் லாம்டா நாட். அப்போ தான் வந்து நமக்கு ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. அப்போ 150 வந்து நாட் கிரேட்டர் தேன் 180. 200 நானோமீட்டர் தான் வந்து என்னென்னா கிரேட்டர் தேன் 188 இருக்கும். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லெங்த்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய இன்சிடென்ட் வேவ் லெங்த்தில் தான் என்னது ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. ஸோ 200 nm தான் இங்கே கரெக்ட் ஆன்சராக இருக்கும். கிளியராமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 கொஷின்ஸ். இது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியலாக க்ரியேட் ஆன கொஷின். இந்த கொஷினுக்கு போனஸ் மார்க் வருமானும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி நமக்கு ஏன் கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கான்கேவ் லென்ஸ் a ray of light emanating from the object parallel to the principal axis of the lens after refraction எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நமக்கு கான்கேவ் லென்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது இதுதான் வந்து லைட் ரே. கரெக்டாக? இந்த லைட் ரே அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அப்போது இங்கே நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து தான் அது வந்து எமர்ஜ் ஆகி போகிற மாதிரி தெரியும் இல்லையா? இந்த பாயிண்ட் ஆக்சுவலி என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்.
திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து அது எமர்ஜ் ஆகிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இன் கான்கேவ் லென்ஸ் ரே ஆஃப் லைட் எமனேட்டிங் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட் parallel to the principal axis of the lens after refraction passes through 2f which is the radius of the curvature of the lens. இது கிடையாது. அடுத்தது appears to diverge from the first principal focus ன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து தான் அது டைவர்ஜ் ஆகிற மாதிரி ஆக்சுவலி அப்பியர் ஆகுது. ஓகே, செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து தான் டைவர்ஜ் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகுது. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை ஹோல்டில் வச்சுக்கலாம். எமர்ஜஸ் parallel to the principal axisங்கிறாங்க. கண்டிப்பாக பேரலாக வராது. பாசஸ் த்ரூ த செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். பாசஸ் ஆகுங்கிறது கிடையாது. ஆக்சுவலி அங்கேருந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பாசஸ் த்ரூவும் கிடையாது, அங்கே பாஸ் ஆகலை. ஓகேங்களா? அப்போது என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஷினுக்கு? என்சிஆர்டியில் இதே கொஷினுடைய லைன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெட் மீ ஷோ யூ. ஸ்க்ரீனில் தெரியுதா? A ray emanating from the object parallel to the principal axis of the lens after refraction passes through the second principal focus or appears to diverge from the first principal focus அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன் கான்கேவ் லென்ஸில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகும் அப்படிங்கிறது என்சிஆர்டியில் கொடுத்துருக்குற லைன். ஓகேங்களா? ஸோ அப் டு என்சிஆர்டி வச்சு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு வரும். பட் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் படி இது வந்து செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸில் தான் வரும். ஸோ மோர் ஆர் லெஸ் ஐதர் இந்த கொஷினுக்கு இந்த ஆப்ஷன் போட்டால் கரெக்டு, அப்படி இல்லை என்சிஆர்டிலே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதர் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்சிஆர்டியில் கரெக்ஷன் பண்ண சொல்லிட்டு போனஸ் மார்க் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஃபைனலி நம்ம என்டிஏலேருந்து லீகல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். பட் இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஷின் தான். இந்த அளவுக்கு வேறு எந்த கொஷினும் கான்ட்ரவர்ஷியல் கிடையாது ஃபிசிக்ஸில் இந்த இயரில். ஸோ நெக்ஸ்ட், a submarine is designed to withstand an absolute pressure of 100 atmosphere. How deep can it go below the water surface? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணோம் அப்படின்னா ரோ ஜிஹெச் வேறு ஒன்றுமே இல்லை. ரோ ஜிஹெச் வந்து இங்கே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா rho GH is equal to a submarine is designed to withstand an absolute pressure of 100 atmospheric pressure. How deep can it go below the water surface? Consider the density of water ன்னு சொல்லிட்டாங்க, atmospheric pressure கொடுத்துட்டாங்க, gravitational acceleration கொடுத்துட்டாங்க. So rho GH is equal to 99 atmosphere. rho GH is equal to 99 atmosphere. அப்போது இதிலிருந்து ரோ வந்து 1000 கொடுத்துட்டாங்க, ஜி வந்து 10, ஹெச் தான் எனக்கு தெரியாது, ஈக்குவல் டு 99 இன்ட்டு 1 அட்மாஸ்பியருக்கு என்ன எடுக்க சொல்லிட்டாங்க 1 × 10⁵. ஓகே, அப்போ அதுலேருந்து ஹெச்சை கண்டுபிடிங்க. 99 × 10⁵ டிவைடட் பை 10⁴. அப்போ என்ன ஆகிடும் 990 மீட்டர்ஸ். 990 meters தான் ஆன்சர். ஆப்ஷன் 1 is the answer. Last and final question of this year: microwave, gamma rays, visible light, infrared rays. ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது என்னது? காமா ரேஸ் தான் ரேடியோ ஆக்டிவ் டிகே நமக்கு தெரியும் இல்லையா? காமா ரேஸுங்கிறது ரேடியோ ஆக்டிவ் டிகே. அதுக்கு அடுத்தது விசிபிள் லைட் வந்து என்னது? விசிபிள் லைட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம்ஸ் எமிட் லைட் வென் தே மூவ் ஃப்ரம் அ ஹையர் எனர்ஜி லெவல் டு அ லோவர் எனர்ஜி லெவல். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விசிபிள் லைட்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஐஆர் ரேஸ் வந்து வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஐஆர் ரேஸ் மூலமாக தான் இது வைப்ரேஷன் இருக்குது, வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்குது. ஃபைனலி மைக்ரோவேவ் பற்றி ஒரு வேளை உங்களுக்கு தெரியலைன்னா கூட இந்த 3 தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது பியில் வந்து 1 வரணும், அண்ட் ஏக்கு வந்து 4, அதுக்கப்புறம் சிக்கு வந்து 2 அண்ட் டிக்கு வந்து 3. ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். கிளியர்? ஸோ எஸ், வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் டுடே செஷன். ஸோ நம்ம இன்றைக்கி 45 கொஷின்ஸோடைய ஆன்சர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். நான் கடற்கடன்னு ஒன் டைம் காமிச்சிடுறேன். இதில் கான்ட்ரவர்ஷியில் ஒரு 3 கொஷின், அந்த 7.6 7.7 7.7 தான் ஆன்சர். 150 nm 200 nm 200 nm தான் ஆன்சர். அண்ட் இந்த கொஷின் மட்டும் என்சிஆர்டி பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பியர்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லெங்த் தான் கொடுத்துருக்காங்க. பட் லெட்ஸ் வெயிட் ஃபார் த அஃபிஷியல் நோட்டீஸ், அஃபிஷியல் ஆன்சர் கீ ஃப்ரம் NTA. Okay, hope this session will be useful. So yes, all the best for all of you for your results, and